மேம் எனக்கு இந்த வெள்ள முடியை பத்தி நான் நிறைய டவுட்ஸ் இருக்கு. நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ண முடியும், ரிக்வஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்னோட டவுட்ஸ் கிளியர் பண்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். வெள்ள முடியை பத்தி ஒரு ஃபேக்ட் நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெள்ள முடியை எடுத்தோம்னா வெள்ள முடி அதிகமா இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு வெள்ளை முடியை எடுத்தா சுத்தி இருக்கிற முடி வெள்ளை ஆகாது. ஆனா எந்த முடியை எடுக்கிறீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு இன்னொரு வெள்ளை முடி வரும். டெஸ்டாக மட்டும்தான் வெள்ள முடி வருமா? அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு புவர் டயட் அண்ட் ஜெனடிக்ஸ் தான் மெயின் ரீசன். கருவேப்பிலை சாப்பிட்டா வெள்ள முடி ரிவர்ஸ் ஆகுமா? கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு கருவேப்பிலை சாப்பிட்டாலும் உங்க முடி திரும்ப கருப்பாகாது. பேரண்ட்ஸ்க்கு சீக்கிரமா ஒயிட் ஹேர்ஸ் வந்தா எங்களுக்கும் ஒயிட் ஹேர் சான்ஸ் இருக்கா? இது உண்மை. கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு சீக்கிரமா வெள்ளை முடி வந்தா உங்களுக்கும் ஜாஸ்தியா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிகமா ஹேர் வாஷ் பண்ணா வெள்ள முடி அதிகமாகுமா? இல்லைங்க, அதிகமா ஹேர் வாஷ் பண்றதுனால உங்களுக்கு வெள்ளை முடி அதிகமாகாது. ஸ்ட்ரெஸ்னால சிலருக்கு ஒயிட் ஹேர் வரும்ல, அதுல சிலருக்கு மட்டும் தான் ரிவர்ஸ் ஆகும். மத்தபடி நம்மளால ப்ரோக்ரஷன் மட்டும் தான் ஓரளவுக்கு குறைக்க முடியும். சோ இனிமே உங்ககிட்ட யாராவது ஒயிட் ஹேர் ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா அவங்களை நம்பவே நம்பாதீங்க.